ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம்ல ஒரு டாஸ்க் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. வேற ஒன்றும் இல்ல, மூணாவது ப்ரோமோல பார்த்தா அந்த டாஸ்க் தான். அதாவது ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் ஒரு சீட்டு கொடுக்கப்படும். அந்த சீட்ல 2 ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் யாருக்கு பொருந்தும் அப்படிங்கறத போட்டியாளர்கள் சொல்லணும் அப்படிங்கறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்க்லயும் பல பேரோட வன்மங்கள் வெளிவருது. அதுலயும் குறிப்பா இந்த டமுக்கு டப்பா அருண் வந்து முழுக்க முத்துக்குமரன் மேலதான் வன்மத்தை கொட்டிட்டு இருக்கான். அவன் வன்மத்தை கொட்டினாலும் பரவாயில்ல, மக்கள் கிட்டே கேள்வி கேட்கிறாரு. அப்படி இந்த டாஸ்க்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமா நடந்துச்சு, யார் யாருக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல முதல்ல வர்ற நபர் தீபக் தான். தீபக் எடுக்கிற சீட்ல 100 கேமராலையும் தெரியற நபர் யாரு, 100 கேமரா இருந்துமே தெரியாத நபர் யாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதெல்லாம் முதல்ல தீபக் வந்து 100 கேமராலையும் தெரியறது அப்படின்னா சௌந்தர்யா தான்ப்பா, வீக்கெண்ட்லயே தெரியுது. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல எப்படியாவது சௌந்தர்யா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே நேரத்துல 100 கேமரா இருந்தாலுமே தெரியாத நபர் அப்படின்னா ரஞ்சித் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரெண்டுமே ரொம்பவே சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். சௌந்தர்யாவை பொறுத்தளவுல கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதை கரெக்டா தீபக் சொல்லிடுறாரு. அடுத்ததா சத்யா வர்றாரு. அவரோட சீட்ல இவன் அப்பாவி இவன் பாவி அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இவன் அப்பாவி அப்படிங்கிற மாதிரி ராணவையும், இவன் பாவி அப்படிங்கிற மாதிரி அருண் பிரசாதையும் சொல்றாரு. அருணுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வாரங்கள்ல ரொம்பவே இன்னசென்டா இருந்தான், எங்க கூட எல்லாம் ரொம்பவே நட்பா பழகுவான், இவனுக்குள்ள இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதா அப்படிங்கறதே இப்பதான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரோட கணிப்பும் மிக சரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பவித்ரா வராங்க. பவித்ராவுக்கு மக்கள் கிட்ட கேட்கிற மாதிரி கேள்வி. அதாவது இவனை ஏண்டா இன்னும் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, அவனை ஏண்டா வெளியே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இதுல முதல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பவித்ராவை பொறுத்தளவுல தீபக்க சொல்றாங்க. அதாவது தீபக் வந்து ரொம்பவே ரூடா நடந்துகிட்டு இருக்காரு, பாசியா இருக்கிறாரு, அவரை எதுக்காக மக்கள் இன்னும் வெளிய அனுப்பல அப்படிங்கிறது தான் பவித்ராவோட கேள்வியா இருக்குது. பவித்ரா, உங்களை பொறுத்தளவுல உங்களை எதுக்காக இன்னும் மக்கள் உள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வியா இருக்குது. ஆமாங்க, பவித்ராவோட தீபக்லாம் நல்லா தான் கேம் ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த இடத்துல பவித்ரா வந்து தீபக் சொல்றாங்க. அதே நேரத்துல தர்ஷிகா வெளியே போயிருக்க கூடாது, அவங்களை எதுக்காக மக்கள் வெளிய அனுப்புனாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கறாங்க. சூப்பர்மா, உங்களோட சாய்ஸ் எல்லாமே வேற லெவல். நம்மள கேட்டோம் அப்படின்னா ரவீந்திர எதுக்குடா வெளியே அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். அடுத்ததா முத்துக்குமரன் வராரு. முத்துக்குமரனோட சீட்ல சீரியஸா பேசினாலும் காமெடியா எடுத்துக்கிறது யாரு, காமெடியா பேசினாலும் சீரியஸா எடுத்துக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இதுல முத்துக்குமரன் வந்து சீரியஸா பேசினாலும் காமெடியா எடுத்துக்கிறது ராணவ் தான், அவனுக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது அப்படிங்கிற சொல்றாரு. அதே நேரத்துல ஜாக்லின் வந்து காமெடியா பேசுற சில விஷயங்களை கூட ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 2 நபர்களையும் சொல்றாரு. அதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, ஜாக்லினோட பேரை சொன்னா இப்ப பொங்கிட்டு வந்துருவாங்க. ஜாக்லின் எத்தனை இடத்துல தேவையே இல்லாம சண்டை போட்டிருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில முத்துக்குமரனோட செலக்ஷன் பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சிவா வராரு. அவருக்கான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொப்பு ஜாமா வாங்கி கொடுத்தா உட்கார்ந்து விளையாண்டுகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷால் தர்ஷிகா இந்த 2 பேருமே சொல்றாரு. கரெக்டான பதிவு. இவங்களை பொறுத்தளவுல அதுக்கு தான் லாக்கி, கண்டென்ட் அப்படிங்கிற பேருல கண்ட கர்மத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு கூட இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னா ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சூப்பர்பா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா தர்ஷிகா வர்றாங்க. தர்ஷிகாவை பொறுத்தளவுல இவனை நம்பி எதையுமே கிச்சன்ல வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவோட பேரையும், கிச்சன் இல்லனா இவனுக்கு கண்டென்ட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தையும் சொல்றாங்க. இது ஒரு வகையில சரிதான். ஆனா இவனை நம்பி எதையுமே கிச்சன்ல வைக்க முடியாதுன்னா அதுல தர்ஷிகாவும் சேருவாங்க. ஆமாங்க, இவங்களை பொறுத்தளவுல ராத்திரி தட்டுக்கடெல்லாம் நடத்துனாங்கல்ல, அதாவது தர்ஷிகா, ஆனந்தி, அன்ஷிதா, அருண், விஷால், இந்த 5 பேருமே அடுத்தவங்க உணவை திருடி தின்னவங்க தானே. இவங்க எல்லாம் சாச்சனாவை குறை சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது எனக்கு தெரியல. அடுத்ததா சௌந்தர்யா வர்றாங்க. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல இவனை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவோட பேரை சொல்றாங்க. அதே மாதிரியே இவங்கிட்ட சொல்றதே வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ராணவ சொல்றாங்க. இது ரெண்டுமே சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா மஞ்சரி வர்றாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல இவனால நடிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவையும், இவன் ஃபுல்லாவே நாடகம் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சிவாவோட பேரையும் சொல்றாங்க. இதுல முதல்ல சொன்னதை ஏத்துக்கவே முடியாது. சாச்சனா முழுக்க நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரி வந்து சாச்சனா நடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏத்துக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரயான் வராருங்க. ரயானை பொறுத்தளவுல ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ராணவ சொல்றாரு. அதாவது போன வாரம் ராஜாவா இருக்கும்போது அவன் சூப்பரா இருந்தான், ஆனா இந்த வாரம் அவனை காணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு. அதே மாதிரி உங்க ஆட்டத்தை எப்பந்தான் ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுக்கு ரஞ்சித்தை சொல்றாரு. அடுத்ததா விஷாலுங்க. விஷால பொறுத்தளவுல எப்பா நீ யோக்கியம் தான்பா, ஒத்துக்கிறோம், விளையாட ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி ரயானோட பேரையும், நீ விளையாட்டுன்னு ஒண்ணு பண்ற பாரு, சகிக்கவே இல்ல அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவும் சொல்றாரு.
இதுவும் ஏத்துக்கிற வேண்டிய விஷயம் தாங்க. சௌந்தர்யா விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் பல ரியாக்ஷன் பண்றாங்க. பாக்குற நமக்கு தான் இரிட்டேட் ஆகுது. நமக்கு மட்டும் இல்ல, பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பலரையுமே அது காயப்படுத்துது, ப்ரொவோக் பண்ணுது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. அடுத்ததா ஜாக்லின் வராங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல பாடு ரேணி உன்னோட திருவாயை துறக்காத அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை சொல்றாங்க. பல இடங்கள்ல பவித்ரா பாடுறது இரிட்டேட் ஆக தான் செய்யுது. அதை இந்த இடத்துல ஜாக்லின் ஓப்பனாவே அடிக்கிறாங்க. அதே மாதிரியே எந்த விஷயத்தையும் நீ பாட்டாவே பாடிடுற அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரிய சொல்றாங்க. இந்த இடத்துல ஜாக்லினோட பதிவு அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ராணவ பொறுத்தளவுல இவ ஒரு பாய்சன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு கொடுக்கறாரு. அதே மாதிரியே இவ பாய்சனையும் பாயாசத்துல கலந்து கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை கொடுக்கறாங்க. ராணவோட இந்த தேர்வு மிக சரியான தேர்வு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே சௌந்தர்யா ஒரு பாய்சன் தாங்க. இப்ப கூட கோவா கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங்ல சௌந்தர்யா இருக்கிறாங்க. அந்த கேங்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜாக்லின், சௌந்தர்யா, ரயான், ஜெஃப்ரி இந்த 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு உண்மையா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. இத்தனை வாரங்கள்ல சௌந்தர்யா யார் கூட எல்லாம் சேர்ந்து பயணிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக வீக்கெண்ட்ல தரமான செய்கை செஞ்சிருக்காங்க. அந்த வகையில இந்த வீட்டுல இருக்கிற பாய்சன் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே ஜாக்லினை பொறுத்தளவுல விஷத்தையும் பாயாசம் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆமாங்க, வீக்கெண்ட்ல பேசுறத பாத்திருக்கீங்கல்ல, அப்படியே பல மாதிரி பேசுவாங்க. அடுத்ததான் அன்ஷிதா வர்றாங்க. அன்ஷிதாவை பொறுத்தளவுல நீ கிட்டவா அப்படிங்கிற மாதிரி ஆனந்திய சொல்றாங்க. அதாவது ஆனந்தி எனக்கு நிறையவே அட்வைஸ் பண்ணுவா, அதனால அவ என் கிட்டேயே இருக்கலாம். அதே நேரத்துல எட்டப்போ அப்படின்னு நான் ஜாக்லின் தான் சொல்லுவேன். ஜாக்லின் நீ எல்லாம் என் பக்கத்திலே வந்துடாத, என் சீட்ல விஷ பாட்டில் அப்படிங்கிற பேர் மட்டும் இருந்துச்சுன்னா நான் உனக்கு தான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்றாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் நான் தான் உன் பக்கத்திலே வரலையே, மறுபடியும் எதுக்காக எட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி பதில் கவுண்டர்லாம் கொடுக்குறாங்க. அடுத்ததா ஆனந்தி வர்றாங்க. ஆனந்தியை பொறுத்தளவுல இவங்க சுத்தம் அப்படிங்கறத பவித்ராவுக்கும், இவங்க சுத்தமே இல்ல அப்படிங்கறத சாச்சனாவுக்கும் கொடுக்குறாங்க. சாச்சனா பல இடங்கள்ல குளிக்க மாட்டா, அவளோட துணிமணிகளை கூட ஒழுங்கா மடிச்சு வைக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி காரணங்களையும் சொல்றாங்க. அந்த சில்வண்டு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்கிடுது. ஏமா உன்னை கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்கம்மா, இனியாவது திருந்து அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அடுத்ததா ஜெஃப்ரி வராருங்க. ஜெஃப்ரியை பொறுத்தளவுல இவனுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை சொல்றாரு. இது குழந்தையா அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவை சொல்றாரு. இதுலயும் முதல்ல உள்ளதை ஏத்துக்கவே முடியாது. இவருக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் ரஞ்சித்துக்கு கொடுக்க முடியாது. அவர் என்னமோ குழந்தை மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்குள்ளயும் ஒரு வில்லன் இருக்குது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். அதே நேரத்துல சாச்சனா விஷ குழந்தை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சரியான பதில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா அருண் வர்றாங்க. இந்த டப்பா அருணை பொறுத்தளவுல அவனுக்கு ஏன்டா இவ்வளவு கிளாப்ஸ் அடிக்கிறீங்க, அப்படி அவன் என்னத்த பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி முத்துவ சொல்றாரு. எப்பா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆடுறதே முத்துக்குமாரனா இருக்கட்டும், சௌந்தர்யாவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், அதே மாதிரியே ஆனந்தி மஞ்சரியா இருக்கட்டும், இவங்க தான் கேமே ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளு, நாங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கீங்க, நீ பேசுவ ராசா நீ பேசு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாவே இந்த டப்பா அருண் முத்துக்குமாரன் சொல்லும் போது நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே இவன் நல்லா தானே ஆடுறான், ஏன் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிங்க அப்படிங்கிற மாதிரி தீபக்கோட பேரை சொல்றாரு. நானும் அதே கருத்தை தாங்க சொல்றேன். உண்மையாவே தீபக் அண்ணன் சூப்பரா கேம் ஆடிட்டு இருக்காரு. என்ன பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் அவர் ரொம்பவே ரூடா நடந்துக்கிறாரு, அவர் திமிர் பிடிச்சவர் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால பல போட்டியாளர்களோட ஆதரவாளர்கள் தீபக்கு எதிராக நிறையவே போஸ்ட் பண்றாங்க. அதுதான் தீபக்கோட விளையாட்டு வெளியே தெரியாம இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அடுத்ததான் சாச்சனா வர்றாங்க. சாச்சனாவை பொறுத்தளவுல இந்த பேர் கியூட்டா இருக்குது, அதாவது இந்த ஜோடி கியூட்டா இருக்குதுன்னா அது அருண் ஆனந்தியோட ஜோடி நல்லா இருந்துச்சு. நடந்து முடிஞ்ச ராஜா ராணி டாஸ்க்ல அவங்களோட ஜோடி சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரியே இந்த ஜோடி கியூட்னு நினைச்சுக்கிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ரயானை சொல்றாங்க. இது நம்மளும் ஏத்துக்கலாங்க. ரயான் நெஞ்சில ஜாக்லின் சாஞ்சிக்கிறதும், அதே மாதிரியே ரயான் மடியில ஜாக்லின் படுத்துக்கிறதும், இதெல்லாம் பார்க்கும்போது பல இடங்கள்ல நமக்கு இரிட்டேட் ஆகுது. இவங்க மட்டும் கிடையாது, இந்த ஜெஃப்ரி சௌந்தர்யா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் அவங்கள பொறுத்தளவுல அதெல்லாமே ஃபன்னா தான் நினைச்சிட்டு போறாங்க. அடுத்ததா ரஞ்சித் வராருங்க. ரஞ்சித்தை பொறுத்தளவுல ஆர்வ கோளாறு அப்படிங்கறத ராணவுக்கும், ஆர்வமே இல்லாத கோளாறு அப்படிங்கிற மாதிரி சிவாவுக்கும் கொடுக்கறாங்க. இதுவுமே ரொம்ப சரியான பதிவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஜாக்லின் வராங்க. ஜாக்லினை பொறுத்தளவுல இவங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத முத்துக்குமரனுக்கு கொடுக்கறாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரனை பொறுத்தளவுல வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி ஏதாவது பேச சொன்னார் அப்படின்னா அவர் காமெடியா பேசுறது பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாங்க. அதே மாதிரி இவன் பேசாம இருந்தாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷால சொல்றாங்க. அதாவது யாராவது பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த இடத்துல இவங்க கவுண்டர் கொடுத்து அவங்க பேசுறதையே கெடுத்து விடுறாங்க. அந்த நேரம் இவங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுத்தாங்க ஜாக்லின். அதுக்கப்புறமா சௌந்தர்யா வர்றாங்க. சௌந்தர்யாவை பொறுத்தளவுல மூளைய வீட்டுல அடகு வச்சுட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சத்யாவை சொல்றாங்க. நம்மளுமே பல தடவை அதை யோசிச்சிருக்கோங்க. 6 அடி உயரம் இருக்கான், எதுலயும் இவனுக்கு சொந்த புத்தியே இல்லையா, சொந்த கருத்துக்களே இல்லையா அப்படிமே நம்மளும் பேசியிருக்கோம். அதையே தான் இந்த இடத்துல சௌந்தர்யா சொல்றாங்க. அதே மாதிரியே
மூளையை எடுத்துட்டு வந்திருக்கான், ஆனா அதை யூஸ் பண்ண மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயான் ஜெஃப்ரி இந்த 2 பேரையும் சொல்றாங்க. ஏமா அவங்க 2 பேரும் செம்மையா யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களை இந்த பொம்மை டாஸ்க்ல கூட டீமா விளையாடுவோம், இருந்தாலும் முத்துக்குமரன் அவுட் ஆக்கிர கூடாது, கடைசியில ரயான் ஜெஃப்ரி முத்துக்குமரன் நம்ம 3 பேரும் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரயான் ஜெஃப்ரி இந்த 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது ஜாக்லின் சௌந்தர்யாக்கு தெரியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த இடத்துல முட்டாள் ஆகிட்டு இருக்குது ஜாக்லின் சௌந்தர்யா அப்படிங்கிறது என்னோட கருத்து. கடைசியா அன்ஷிதா வர்றாங்க. அன்ஷிதா பொறுத்தளவுல இவன் வேலை செய்யறதுக்கு தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி பவித்ராவை சொல்றாங்க. உண்மையாவே பவித்ரா வேலை செய்யறதுக்கு தான் லாக்கி, அதே மாதிரி இவன் வந்து வேலை வாங்குறதுக்கு தான் லாக்கி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனுக்கு கொடுக்குறாங்க. இதை ஏத்துக்கவே முடியாது. முத்துக்குமரன் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இந்த இடத்துல அன்ஷிதா என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முத்துக்குமரனை பொறுத்தளவுல அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ அதை அட்வைஸோ கொடுப்பான், அடுத்தவங்க மூளையை செலவை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. இருந்தாலும் இந்த கார்ல கொடுத்ததுக்கும் அன்ஷிதா பேசுனதுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இப்படி இந்த டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இந்த டாஸ்க பொறுத்தளவுல கிட்டத்தட்ட எல்லாருமே சூப்பரா கேம் ஆடினாங்க. என்ன இந்த அருண் பிரசாத் மட்டும் தான் வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற போட்டியாளர்கள் கிட்ட வன்மத்தை கொட்டினாலும் பரவாயில்ல, மக்கள் கிட்ட கேள்வி கேட்கிறாரு, முத்துக்குமரனை எதுக்குப்பா இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்கன்னு. மக்களே, அதற்கு உங்களோட பதில் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.